மழைக்கு இதமாக சூடாக ஒரு கேப்சிகம் ரைஸ் செய்யலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் செய்கிற பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கூடவே ஒரு வரமிளகாய் போட்டுக்க நல்லா வதக்கிக்குங்க. இப்போது தக்காளி போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமையும் இது கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாம் இந்த கேப்சிகமில் நிறையா இருக்கிறங்காட்டி இதில் நமக்கு நிறைய சத்தும் இருக்குது. கூடவே இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா போட்டிருக்கேன். கூடவே உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வடித்து வச்ச சாதத்தை கூட கொஞ்சமாக பெப்பர் தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூடான கேப்சிகம் ரைஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.